ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மீஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாருங்கள். குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கூட நிறைய போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பார்க்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுக்கலாம். 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம நல்லா தோல் சீவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதியாக உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி அதை ஒரு 4 சைஸ் பீஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஒரு 4 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் எதனா ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பேட்டர் வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சூப்பராக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 80% வந்துச்சுன்னா போதும், ரொம்ப குழையக்கூடாது. இந்த மாதிரி குழஞ்சி வரக்கூடாது. நல்லா இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நம்ம அதை வடிகட்டி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே கேட்க மாட்டாங்க குட்டீஸு. நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கட்டும். அடங்கிட்ட பிறகு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா? காலிஃப்ளவர் பகோடா எது சிக்கன் 65 எது செய்கிறதா இருந்தாலுமே நம்ம அந்த எண்ணெய் இது அடங்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் கொஞ்சம் மறுபடியும் ஹீட் பண்ணோம்னாக்கா நல்லா கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். நம்மளோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணலாம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.